லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்பா, அம்மா கிட்ட சொல்லலையா நீங்க? நீயே உங்க அம்மா கிட்ட சொல்லு. நீங்க காலையிலேயே சொல்லிருந்தா நான் பேசிருப்பேன்லப்பா. டேய், அவ வரலனா என்னடா? நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம்ப்பா. சரவணா, அது நல்லா இருக்காது. போய் சொல்லி கூப்பிடுங்க. பரவாயில்லம்மா, அவங்க தனியாவே ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்ல சுபத்ரா, பேசி பார்க்கலாம். இல்லன்னா வேற முடிவு பண்ணலாம். அத்தை, நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? என்ன பாத்தியா சரண்யா, நம்ம பயந்த மாதிரியே நடந்துருச்சு. என் பையனை அந்த மோகினி மயக்கிட்டான். நான் தான் வெளியில போற பேச்ச பேச விடாம பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. அது எப்படி முடியும்? அவதான் நிழலாட்ட கூடவே இருக்காளே. நானும் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒண்ணும் நடக்கல. இப்ப எல்லாரும் கிளம்பிட்டாங்க அண்ணி. நீங்க மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நான் மட்டும் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? திருமாறனுக்கும் ஆதிராவுக்கும் ரிசார்ட்ல வச்சு சாந்தி முகூர்த்தம் நடத்திடுவாங்க. அது உங்களுக்கு சந்தோஷமா? ஐயோ, என்ன சொல்ற சரண்யா? அதுக்கு தான் மொத்த திட்டமே நடந்திருக்கு. நீங்க என்னடானா வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நான் வரேன். அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். பேக் எடுங்க, போலாம். போங்க. அட, ஏன் இன்னும் எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? மழை வரதுக்குள்ள கிளம்பணும், வாங்க. சரி வாங்க வாங்க. பேக் எடுத்து வந்துறாத. பேக் எடுத்துட்டு வந்துடலாம். கதிரா, இப்ப சந்தோஷமா? பாட்டி, அம்மா சீக்கிரம் வாங்க, போலாம். அதிரா, வா, நம்ம ரிசப்ஷன் போய் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரூம் சாவி வாங்கிட்டு வந்துடலாம். சரி. டேய், திருமாரா, நில்லடா. என்னம்மா? எங்கடா போற? நீங்க லக்கேஜ் எல்லாம் இருக்குங்க, நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணுங்க. என்னங்க இவன்? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அதிரா, உட்காரு. இங்க எல்லாம் இப்ப வரலன்னு யார் அழுதா? எதுக்கு இப்படி தண்ட செலவு? ஏய், எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? 4 இடம் போய் பார்க்க வேண்டாமா? டூரு கீரன் வந்தாதான் மனசும் உடம்பும் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கு சொந்த பணத்தை செலவு பண்ணி போகணும். அடுத்தவன் பணத்துல இப்படி கும்மி அடிக்க கூடாது. ராத்திரி பகலா என் மக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இப்படி தண்ணியா போகுது. இல்ல அந்த ஆதிராவாலதான். அவ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் என் பையனையும் இப்படி ஆட வைக்கிறாளே. ஏய், திருமாற இப்ப உன் பேச்ச கேட்க மாட்டேன்றான். அதானே உன் பிரச்சனை? ஆமா, அதுக்கு அவதானே காரணம். என் மகனை மயக்கி இங்க கூட்டிட்டு வந்துட்டா. ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? ஏய், நீ வாயை மூட்டு சும்மா இருந்தாலே எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. என்னாச்சு அதிரா? நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற போல இருக்கு. ஆமாங்க, தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், நான் கண்டிப்பா வருவேன்னு உனக்கு தெரியும் தானே? அப்படிதான் என் மனசு சொல்லுச்சு. ஆனா நீங்க தான் போலீஸ் ஆச்சே, திடீர்னு வேலை இருக்குன்னு கேன்சல் பண்ணிடுவீங்களோன்னு பயந்தேன்.
அதிரா, ரீசெண்டா வேலை ரொம்ப அதிகமா இருக்கு அதிரா. அதெல்லாம் அப்படிதாங்க இருக்கும். அதுக்காக நம்ம சந்தோஷத்தை விட்டுற முடியுமா? வாழ்க்கைக்கு எல்லாமே தேவைதானே. புரியுது, பட் என்ன பண்றது, இதெல்லாம் யோசிக்க கூட டைம் இல்லாம ஓட வேண்டியதா இருக்கே. அப்படி இருக்க கூடாது. ஃபேமிலிக்கு நேரம் ஒதுக்கணும், எங்களுக்கும் நேரம் ஒதுக்கணும். கண்டிப்பா. என்ன இன்னும் காணோம்? ஒருவேளை பொண்டாட்டி புருஷனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ? உன்னோட வாயில நல்ல வார்த்தையே வராதா? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அத்தை. எதுல விளையாடுறதுன்னு விவசாயம் இல்ல. சரி, உன் புருஷனுக்கு போன் பண்ணி வரனா இல்லையான்னு கேளு. அத்தை சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள உங்க புள்ளையே போன் சரி, பண்ணிட்டாரு. கேளு. ஹலோ, எங்கங்க இருக்கீங்க? இன்னும் ஆளையே காணோம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமான்னு தெரியலமா. சுபத்ரா, ஆதிரா உன் பொண்ணு. திருமாறனோடு அவ சந்தோஷமா வாழ்வா. அவன்தான் முழு மனசோட அவளை ஏத்துக்கிட்டான்ல. இந்த வீட்டுக்கு இன்னொரு வாரிசு நிச்சயம் வரும். ஆமா, கொற்றவை வந்துட்டாளா இல்லையா? இன்னும் வரலமா. ஃபோன் பண்ண, லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வருவேன்னு சொன்னா. அவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் சினிமா டைலாக்கா பேசுவா. சரியான சினிமா பைத்தியம் அவ, இல்லீங்க? எப்படியோ ஆதிராவையும் திருமாறனையும் சேர்த்து வச்சுட்டு போனா சந்தோஷம்தான். ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? பாட்டி, ஆளே மாறி போயிட்டேடா. எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து? நான் 3 வருஷமா ஜெர்மனில இருந்துட்டேன்ல. என்ன படையப்பா படத்துல வர நீலாம்பரி மாதிரியே இருக்கா? பேச்சே வர மாட்டேங்குது உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல, ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அடையாளம் தெரியல. ஆமாமா, என்னாலே கண்டுபிடிக்க முடியல. வெளியாளி யாரோ நினைச்சிட்டேன். நினைப்பீங்க. நான் வெளியாலாம் இல்ல, எப்பவும் உங்க ஆள் தான். என்ன ஏசி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் குற்றவை, பார்க்கும்போதே தெரியுது நீயும் சூப்பரா இருக்க. தேங்க்யூ. ஓகே, எனக்கு ஆதரவு மட்டும்தான் அடையாளமே தெரியல. எனக்கு அப்படி இல்ல, உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா என்கிட்ட உங்களை பத்தி பேசுவாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணு கிட்டயாவது என்ன பத்தி பேசிருக்கீங்களே? ஆமா, என்ன விசேஷம்? வீட்டுக்கெல்லாம் வராம இங்க வந்திருக்க? குடும்பத்துல ஒரு குறை இருக்கு, அத சரி பண்ணணும்னு அக்கா சொன்னாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது குறை இல்ல, கரை. இங்க
இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருக்க போறேன். பிரிஞ்சிருக்கிற இதயங்களை சேர்த்து வைக்க போறேன். என்ன சொல்றேன்னு புரியலையே. இங்கே வச்சு எல்லார்கிட்டயும் சொல்லிடலாமா? குஷி படத்துல கிளைமேக்ஸ சொல்லிட்டு படத்தை ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தை போட்டு உடைச்சிடலாமா? ஆமா, திருமாறன் ஆதிராவோட கல்யாணம் மட்டும் தானே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது எதுவுமே நடக்கலையே. அதுக்கான வேலைகளை பண்ணதான் நான் வந்திருக்கேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அது சரி, உனக்கு எப்படி வீட்ல நடக்கிற எல்லாமே தெரியுது? எனக்கு இந்த குடும்பத்துல தெரியாத விஷயமே இல்ல. Because I love this family. திரும்பவும் ஜெர்மனி போக போறேன். அத சொல்றதுக்கு தான் நான் அக்காவுக்கு கால் பண்ணேன். இவங்க தான் இதெல்லாம் சொன்னாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி எதுவும் இல்ல. என்ன திருமாறன், ஷாக் ஆயிட்டீங்களா? இதெல்லாம் ஒரு விளையாட்டா? நான் பயந்தே போயிட்டேன். நீங்க பயந்தீங்களா? அத நான் நம்பணும். எல்லாரையும் சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்க. இது டீசர் தான், இன்னும் ட்ரெய்லர் இருக்கு. அடுத்த மெயின் பிக்சர். எல்லாத்தையும் நீங்க பார்க்க தானே போறீங்க. சரி வாங்க போலாம். ஆமா வாங்க போலாம். சரிதா வா. வா. இவ்ளோ விஷயம் போயிட்டு இருக்கா? நான் அதிகாரமாவும் பேசிட்டேன், கெஞ்சி கூட பாத்துட்டேன். அகலே அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. பிரிஞ்ச குடும்பம் இப்பதாம ஒண்ணு சேர்ந்திருக்கு. அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குமா? அந்தந்த வயசுல நடக்கிறது நடந்துடணும். நான் சண்டை பண்ண வேண்டாங்கிறதுக்காக சொன்னேன். ஆனா அப்படி ஒண்ணு நடந்தாதான் என் பேத்திக்கு விடிவு காலம் பிறக்கும்னா அதையும் நாம செஞ்சுதான் ஆகணும். இல்ல பாட்டி, நாம அவசரப்பட வேண்டாம். அதே நேரத்துல தள்ளி போடவும் வேண்டாம். முடிவெடுத்து முடிச்சிடலாம். அகல்யாவை எப்படி சமாளிக்கிறது கொற்றவை? அவ வரவே கூடாதுன்னு தான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். கடைசியில அவ மனசு மாதிரி வேன்ல ஏறிட்டா. அவ்வளவுதானக்கா. எதிர்ப்பு இல்லனா வெற்றிக்கே மரியாதை இல்லாம போயிரும். இருக்கட்டும், அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜெயிக்கணும். மேஜிக் ஏதாவது பண்ண போறியா? அதெல்லாம் இல்லக்கா, வேற ஒரு வழி இருக்கு. அது என்னம்மா? நடக்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கதையை முன்னாடியே சொன்னா படம் ஓட்டும் போது இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். என்னமோமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரிதான். இன்னைக்கே முதல் இரவு வச்சிடலாம். இன்னைக்கு
இன்னைக்கே வா. ஆமா, எப்படிம்மா திடீர்னு? நல்ல நாள் கூட குறிக்கலையே. அம்மா, நல்லது நடந்தாவே அது நல்ல நாள் தான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சரிம்மா, அது கூட பரவாயில்ல. ஆனா எப்படி இத நடத்துறது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத கொண்டு போகணும். நான் மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்துறோம். அதுல டவுட்டே வேண்டாம். திருமாற நம்மளை விடாம துரத்துக்கிட்டே இருக்கான் சார். அதான் ஆஃபீஸ் அங்கே எங்கன்னு வெளியே போக முடியல. நல்ல வேலை ப்ரொடியூசர் நம்மளை ரெசார்ட்டுக்கு வர சொன்னார். இல்லைன்னா இந்த படமும் கைவிட்டு போயிருக்கும். சாரு, உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான்ல? அப்படியெல்லாம் இல்லை அகிலா. இந்த சூழ்நிலையிலையும் நீ மீட்டிங்கை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அப்படி இருந்துதானே ஆகணும் சார். அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ப்ரொடியூசர் வந்துட்டாரா அகிலா? ஆஹா, இல்ல நம்ம வந்துட்டோன்னு இன்ஃபார்ம் பண்ணாதான் அவரும் வருவார். நான் இப்போ ஃபோன் பண்ணிடுறேன் அவருக்கு. அகிலா, இந்த படத்துலயாவது எனக்கு சான்ஸ் கிடைக்குமா? சாரு, நீ ஏன் கவலைப்படுற? கண்டிப்பா கிடைக்கும். அவர் உன்னோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு. கிட்டத்தட்ட நீ ஓகேன்ற மாதிரி தான். நேர்ல பார்த்து பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போட்டுற வேண்டியதான். சாரு, என்ன சாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீ டல்லா இருக்க? கோயில் பிரச்சனையே இன்னும் என் மனசுல ஓடிட்டு இருக்கா அகிலா. அவ்வளோ கஷ்டப்பட்டும் குழந்தைய கொண்டுட்டு வர முடியாம போயிடுச்சு. பாரு, தயவு செஞ்சு அதை பத்தி பேசாத. நடந்ததை மறக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அப்பவும் இப்பவும் உனக்காக தான் போராடிட்டு இருக்கேன் சாரு. அதை மறந்துடாத. சாரு, ப்ரொடியூசர் தான் கால் பண்றாரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் தாண்டா பேசுறேன். அம்மா, என் நம்பர் கூட தெரியாம போச்சா? ஹலோ ஹலோங்கிற. அம்மா, சாருமதி ரூம்ல இருக்காம்மா. நீ அவளுக்கு பயந்துகிட்டே கடை. அம்மா, அனுப்பி வைக்கிற வரைக்குமாவது நடிக்க வேண்டாமா? என்னமோ பண்ணு, ஆனா பேசின மாதிரி நடக்கணும். கடைசி நேரத்துல அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தடை பண்ண, அப்புறம் நான் ருத்ர தாண்டம் ஆடிடுவேன். அப்படியெல்லாம் நடக்காதுமா. ப்ரொடியூசர் வருவாருன்னா நான் பக்குவமா சொல்லி வச்சிருக்கேன். ஆனா அவரு கூட போறதுக்கு அவ எப்படி ஒத்துப்பான்னு தான் தெரியலமா. வேற ஏதாவது தான் யோசிக்கணும். சொல்றபடி நடக்கலனா மண்டையில 2 தட்டு தட்டி தூக்கிட்டு போ சொல்லு.
அடியாத மாடு படியாது. அம்மா அப்படிலாம் பண்ண முடியாதுமா. சத்தங்கிட்ட போட்டு தொலைச்சான்னு வையேன், எல்லாமே போச்சு. ஏற்கனவே என் மேல ஏகப்பட்ட கேஸ போட்டு வச்சிருக்கானுங்க. இதுவும் சேர்ந்துச்சு, சாகர வரைக்கும் களிதான். பரவாயில்லையா? நீ எதுக்கு அதையெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற? ஆளை கண்ணில் காட்டுறதோட நீ ஒதுங்கிக்கோ. தூக்கிட்டு போறது என்னமோ அவன் பிரச்சனை. டேய், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். என்னம்மா? ஒன்ற மாமனே கூப்பிட்டான். மருமவன் இன்னும் கல்யாணத்துக்கு தலையாட்டலையான்னு கேக்குறான். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அவனுக்கு ரெட்ட சந்தோஷம் தான் சொல்லி வச்சிருக்கிறேன். அகிலா, ஒன்ற வாழ்க்கைக்கு அதிர்ஷ்ட லட்சுமி கதவை திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறா. சீக்கிரம் உள்ள போற வழிய பாரு. என்றா சத்தமே இல்லாம இருக்க? சரிம்மா. இந்த பாரு, சொல்ல வேண்டியது என்ற கடமை, சொல்லிட்டேன். கேட்கறதும் கேட்காதும் ஒன்றை இஷ்டம். அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் சரின்னு சொன்னேன்ல. அறிவு கெட்டவனே, உன்ற மாமா என்ன கேட்கறான்னு உனக்கு புரியலையா? கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலாமான்னு சுத்தி வளைச்சு கேட்கறான். அம்மா முதல்ல இந்த வேலை முடியட்டுமா? சாருமதிக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதுவும் சரிதான். அவளை கண் காணாத இடத்துக்கு துரத்தி விட்டாதான் நாம நிம்மதியா இந்த வேலையை செய்ய முடியும். சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அவளை வேற உள்ள வச்சு பூட்டிட்டு வந்திருக்கேன். சரி.